தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுறாங்க. எல்லாரும் அப்படி இல்லை. சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், அதே 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவர் தாமதிக்கலையா? அப்போ தாமதம் என்று நினைக்கிறத நாம தாமதமா பார்க்க கூடாதா? அதை தேவனுடைய பொறுமையா பார்க்கணும். யார் விஷயத்துல தேவன் பொறுமையா இருப்பார்? கரெக்ட். லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருக்கிறது யார் விஷயத்துல தெரியுமா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய காரியத்துல அவர் நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் நீடிய பொறுமையாவே இருந்துட்டு இருப்பார்ல. நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனம். சீக்கிரத்திலே சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைகளை. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே. ஹalleluya. அப்போ இனி டிலேன்னு சொல்றவங்கள்ட்ட சொல்லுங்க 2 வார்த்தை. முதல்ல யார் அது நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. செய்வேன்னு சொன்னத சீக்கிரத்திலே செய்வார். ஹalleluya. ஆமென். சொல்லுங்க, செய்வேன் என்று சொன்னதை சீக்கிரத்திலே செய்வார். ஹalleluya. கர்த்தர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல செய்வேன் என்று சொன்னதை சீக்கிரத்திலே சீக்கிரமாய் செய்வார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த தாமதம் என்று நாம எண்ணும் போது நமக்குள்ள எழும்புகிற 3 கேள்விகள் உண்டு. ஐயோ டிலே ஆகுது நினைக்கும் போது நமக்குள்ள எழும்புகிற 3 கேள்விகள். முதல் கேள்வி ஏன்? 2வது கேள்வி எப்பொழுது? 3வது கேள்வி எப்படி? இது எப்படி? 75வது வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வயசு இப்ப 86 ஆகுது. 11 வருஷம் ஆகுது. அதே வசனம் திரும்ப கர்த்தர் நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் சொல்லும் போது ஆபிரகாம் கேட்கிறான், என்ன தருவீர்? என்ன தருவீர்? என்ன 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 கிடைக்கும்? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? எனக்கு என்ன தருவீர்? தரமாட்டேன்னு நீங்க இந்த வார்த்தையை என்னை கேட்க விடாதீங்க. திரும்ப திரும்ப என்னை கேட்க வைக்கிறதுனால தான் நானும் நம்பிட்டே இருக்கிறேன். அடியனுக்கு என்ன தருவீர்? நீங்க என்ன நம்ப பண்ணாம இருந்தாலாவது ஓகே, இதுதான் தேவ சித்தம்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்துருவேன். ஓகே, நான் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. ஓகே, எத்தனை பேர் இல்லாம இருக்கிறாங்க, நானும் இப்படி இருந்துட்டு போறேன். ஆனா நீங்க திரும்ப திரும்ப என்ன கூப்பிட்டு ஆண்டவரே இல்ல. அதுவும் 15:1 வாசிங்க. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே உண்டாகுது. நல்ல கவனமா கேளுங்க. வாக்குத்தத்தம் உடையவனை வார்த்தை துரத்திட்டே இருக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் உடையவனை அவன் நினைச்சிட்டு இருந்தான்ல, அந்த வார்த்தை வரும். அந்த வார்த்தை அவனை துரத்திட்டே இருக்கும். திரும்ப திரும்ப கேட்க வச்சுட்டே இருப்பார். நடக்குதோ நடக்கலையோ அது 2வது. நல்ல கவனமா கேளுங்க. இயேசுவின் இதுவரை நடந்துச்சா அது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களுக்கான வார்த்தையை திரும்ப 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 கேட்க வைத்து கொண்டிருப்பது உண்மையானால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இருக்க மாட்டார்.
ஹalleluya. அவன் நினைச்சு சொல்லல, வார்த்தை அவனுக்கு தரிசனத்தில் உண்டாகுது. இப்ப கேட்கிறான், என்ன ஏன் ஆண்டவரே இது? நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் என்ன திரும்ப திரும்ப நம்ப பண்றீங்க? திரும்ப திரும்ப நம்ப பண்றீங்க. ஹalleluya. ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம். ஆனா நிறைவேறும் காலம் வந்தபோது ஏமாற்றம் இல்ல, அது ஒரு பெரிய மாற்றம். ஆமென், ஆமென். லாசரு மரித்தான். 4வது நாள் கழித்து இயேசு வருகிறார். இயேசு வந்திருக்கிறார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று மரியாள் காதுல செய்தி விழுந்ததும் மரியாள் எழுந்து ஓடுகிறாள். அவ எழுந்து ஓடினதும் அங்கிருந்து அவ வீட்டில் ஆறுதல் சொல்ல வந்தவங்க எல்லாம், எங்க ஓடுறான்னு தெரியல, பைத்தியம் பிடிச்சிட்டோன்ல சொல்லல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவ கல்லறையின் இடத்துல போய் அழ போறா. இப்படி சொல்லுறாங்கன்னா, நேற்று அவன் என்னதான் பண்ணியிருக்கிறா? கல்லறையின் இடத்துல ஓடி இருக்கிறா. முந்தானத்தை என்னதான் பண்ணி இருக்கிறா? கல்லறையின் இடத்துல ஓடி இருக்கிறா. அதுக்கு முந்தின நாள் என்னதான் பண்ணி இருக்கிறா? அவ 3 நாள் பண்ணதை பார்த்தவங்க 4வது நாள் பண்ணதை பார்த்து சொல்றாங்க, இவ என்ன பண்றா? கல்லறையின் இடத்துல ஓடி போய் அழ போறா. எல்லாருடைய பார்வையில மரியாளுடைய கண்ணீர் எதுவா இருந்துச்சு தெரியுமா? இல்லையே என்று அழுதுட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ லாசரு போயிட்டானே நினைச்சு அழுதுட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால ஆறுதல் சொல்ல வந்தாங்க. ஆனா அவ அழுதது லாசரு மரித்ததை குறித்து மாத்திரமல்ல, இயேசு வருவார் என்ற நம்பிக்கையில போறா. நம்பிக்கையில போறா. நம்பிக்கையில போய் அவர் அங்க இல்ல, அழுறா, ஏமாற்றத்தோடு திரும்புறா. அடுத்த நாள் நம்பிக்கையோடு போறா, அழுறா, வெறுமையா திரும்புறா. 3வது நாள் நம்பிக்கையோடு போறா, அழுதா, வெறுமையா திரும்பினா. 4வது நாள் இயேசு வந்தார். மார்த்தாளை பார்த்தது எங்க கல்லறைன்னு கேட்கல, மரியாளை கூட்டிட்டு வான்னு சொன்னார். மரியாளை கூட்டிட்டு வான்னு சொன்னார். ஏங்க இங்க தேவன் பட்சபாதம் காட்டுறாரா? இல்ல, பட்சபாதம் காட்டவில்லை. காரணம், இங்கே தேவன் எதை காண்பிக்கிறார் என்றால், நீ என்னை தேடினது உண்டானா. ஹalleluya. இந்த 3 நாள் மாதிரி உன்னுடைய 4வது நாள் இருக்க போறது கிடையாது. இந்த 3 நாள் மாதிரி உன்னுடைய 4வது நாள் இருக்க போறது கிடையாது. நீ போ, நீ என்னை தேடினது. 3 நாள் மரியாள் தேடி போறா. அவர் வருவார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தவளுக்கு நம்பிக்கை வருவார். அவர் உட்கார்ந்து அவ வேற ஒண்ணும் செய்ய மாட்டா. அவர் சொல்றதை கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தவா. அவளுக்கு தெரியும் வருவார், இந்த கண்ணீரை மாற்றுவார், இந்த கண்ணீரை களிப்பாக்குவார். ஆமே, 3 நாள் ஓடி போனவன் 4வது நாள் உட்கார்ந்துட்டா. ஆண்டவர் சொன்னார், வர சொல்லு, வர சொல்லு. ஏசு இங்க பாத்தீங்களா? நீங்க அந்த வார்த்தை துரத்துறத பாத்தீங்களா? உட்கார விடாது. இன்னைக்கு எல்லாம் சர்ச்சுக்கு போண்டா சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருப்பீங்க, உட்கார விட மாட்டா. தூக்கி கொண்டு வந்து உட்கார வைப்பாருங்க. இத நீ கேளும்பா. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. என்ன தருவீர்? எனக்கு எப்போ கிடைக்கும்? ஏன் ஆண்டவர் இதே கேட்க பண்றீங்க? ஆண்டவரே, ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஆமென், நான் தருவேன். என்னுடைய பொறுமை இது. பொறுமையா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். ஆமென். எப்பொழுது தாவீது கேட்கிறான், நான் எப்பொழுது உங்க சந்நிதியில வந்து நிற்பேன்? என்ன கிடைக்கும்? ஏன்? எப்பொழுது? இது எப்படி? சாராள் சொல்றாங்க, எனக்கு இன்பம் உண்டாகுமோ? அவரால் செய்ய கூடுமோன்னு சந்தேகப்படல. அவர் செய்ய வல்லவர் என்பதை அபிமெலேக்கு வீட்டில் நடந்ததை பார்த்துட்டாங்க 2 பேரும். இல்ல, இனி எல்லா வாழ்க்கையிலையும் அவங்க பார்க்குறாங்க. பட் அவங்களுடைய கேள்வி என்னன்னா, அப்படி எனக்கு செய்வாரா? இயேசு அற்புதர் சொன்ன இந்த சிலருடைய இயேசு அற்புதர்னா கண்டிப்பா நம்புவாங்க. இவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல, இவர்கள் நம்புவாங்க. ஆனா உனக்கு செய்வார்னா எனக்கு இனியா? அதுதான் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நல்ல புரிஞ்சுக்கோங்க, வாக்குத்தத்தம் கொடுத்து
வாழ்க்கையில டிலே ஆகிறது போல ஃபீல் பண்ணும்போது ஒரு காரியம் அங்க உறுதிப்படுகிறது. என்ன? நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். வாழ்க்கையில ஒண்ணு நடக்கிறதுனால மட்டும் இல்ல நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. உன் வாழ்க்கையில ஒன்று தாமதமாகும் போதும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை இதன் மூலமாய் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.